ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணி சுலகம். இன்றைக்கி நம்ம கார்த்திகை தீப வேலைகள் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே பெல் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனில் கிளிக் பண்ணிக்கிங்க. மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். சரி, வாங்க வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம். இன்றைக்கி காலையில் கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சேன். ஏன்னா காலேஜ் லீவு, என்னுடைய சின்ன மகளுக்கு ஸ்கூலும் லீவு. அவரும் இன்றைக்கி வீட்டில் தான் இருந்தார். கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சு முதல்ல சமையல் வேலையை முடித்தாச்சுங்க. சமையல் வேலையை முடிச்சுட்டு அடுப்பத்தட்டை எல்லாத்தையும் சுத்தமாக துடைச்சாச்சு. நான் துடைச்சிட்டு வர்றதுக்குள்ளார என்னுடைய பெரிய மக துணி எல்லாத்தையும் துவைச்சி காய போட்டுட்டா. கொஞ்சம் மழை விட்டு விட்டு பெஞ்சிகிட்டு இருந்தது இல்லைங்களா, ஸோ காய போட்டுட்டா. அடுத்ததாக நம்ம வீடு க்ளீனிங் ப்ராசஸ் தாங்க போக போகுது. பெரிய வேலை. எப்போவுமே யாருமே இல்லைன்னா கடகடன்னு நானே செஞ்சுருவேன். இன்றைக்கி எல்லாருமே வீட்டில் இருக்கிறதுனால அப்படியே கொஞ்சம் ஷேர் பண்ணி செஞ்சோம். என்னுடைய பெரிய மக பார்த்திங்கன்னா துணி துவைச்சிட்டு நான் வீடு க்ளீன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணால், சின்னவ குளிச்சுட்டு அந்த பூஜை வேலை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டா. பூஜை ரூம் எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணி பேப்பர்லாம் மாற்றி அந்த காஞ்ச பூவை எல்லாத்தையும் எடுத்து போட்டு கையோட பூஜை பாத்திரம் எல்லாத்தையும் தேய்ச்சி, கூடவே பார்த்திங்கன்னா ஈவினிங் விளக்கேற்றுறதுக்கு தேவையான விளக்குகள் எல்லாத்தையும் எடுத்து ரெடி பண்ணி வச்சிட்ருந்தாங்க அந்த அம்மா. இந்த பூஜை வேலைகளெல்லாம் அந்த அம்மா ரொம்ப பக்காவாக செய்வாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா வீடு முழுக்க சாம்பிராணிலாம் போட்டு விளக்கெல்லாம் ஏற்றுறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பாள் சின்னவ. விளக்கு தேய்க்கிறதுலேருந்து விளக்கு ஏற்றுறது வரைக்கும். என்னுடைய பெரிய மக பூஜை வேலைகள்லாம் அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க மாட்டாள். சமையல் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா நல்லா ஹெல்ப் பண்ணுவாள் என்னுடைய பெரிய பொண்ணு. இப்போ பாருங்கள், பூஜை பாத்திரம்லாம் தேய்ச்சிக்கிட்டு இருக்கா என்னுடைய பொண்ணு, சின்ன பொண்ணு. எப்போவுமே வெளியில் உட்காந்து தேய்ப்பா. இன்றைக்கி வெளியில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மழையில் நிறைய அட்டைலாம் இருந்ததுனால உள்ளேயே தேய்ச்சிக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே தேய்ச்சிக்கிட்டு இருந்தா. புளி போட்டு தேய்டி அப்படின்னா இல்லை, எனக்கு லெமன் தான் வேணும்னு சொல்லிட்டு சொன்னான். அதனால் பாருங்கள், எங்கள் செடியிலேருந்து லெமன் பறித்து எடுத்துகிட்டு போய் அவளுக்கு தரேன். அவள் என்ன சொல்கிறா அப்படின்றத பார்ப்போம். லெமன் சின்ன லெமனாக தான் இருக்குது. கை முடக்கம் சின்ன லெமனாக தான் இருக்குது. அட்ஜஸ்ட் பண்ணி தேய்ச்சிக்கோ. கட் பண்ணி தரவா? கட் பண்ணிட்டியா? ஃபஸ்ட்டு லெமன் போட்டு தேய்ச்சிட்டு அப்புறம் சபீனா இருக்குது, சபீனா போட்டு தேய்ச்சிடும். சரியா? நான் துடைச்சிட்டு வரேன். லெமன் பறிச்சுட்டு கொடுத்தேன். அவன் எதுவும் சொல்லலை, தேய்க்க ஆரம்பிச்சிட்டா. நான் அங்கேருந்து இப்போ வந்துட்டேன். வீடு துடைக்க போகிறேன். எடுத்த உடனே வீடு துடைக்க முடியாதுங்க. முதல்ல இருக்கிற பொருள் எல்லாத்தையும் எடுத்து ஏற கட்டிடுவேன். அதுக்கப்புறமேட்டு பெருக்குவேன். அதுக்கப்புறமேட்டு துடைப்பேன். கிட்டத்தட்ட இந்த வேலைகள் எல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்கு 1 மணி நேரம் ஆகுங்க. உள்ளே ஃபுல்லாக துடைச்சி முடிக்கிறதுக்கு 3/4 மணி நேரம் ஆகிடும். பின்னாடி கழுவி தள்ளணும், முன்னாடி கழுவி தள்ளணும். இதெல்லாம் சேர்த்து எல்லா வேலையும் முடிக்கிறதுக்கு அதிகபட்சமாக 1 மணி நேரத்துக்கு மேலே தான் ஆகுமே. அதுவும் இன்றைக்கி எனக்கு நிறைய வேலை ஆகும். ஏன்னா ஒரு வாரமாக மழை பெஞ்சு நச்சன்னு சொல்லவே முடியலைங்க. எல்லாத்தையும் ஏற கட்டி பெருக்கி கழுவுறதுக்கு கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்துக்கு மேலே தான் ஆகும்னு நினைக்கிறேன். இப்போ நான் சோஃபாவை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிட்டேன். இந்த சோஃபாவில் எல்லாமே இங்கே தாங்க கிடக்கும். உடம்பு துடைக்கிற துணியிலேருந்து, பெரியவ படிக்கிற லேப்டாப்லேருந்து, சின்னவ படிக்கிற புக்கு, பேகு, அவர் படிக்கிற பேப்பர் எல்லாமே சோஃபா மேலே தான் கொண்டு போடுவாங்க. இப்போ எல்லாத்தையும் முதல்ல தட்டிட்டு ஏற கட்டி எடுத்து வச்சுட்டு இந்த ஹாலை பெருக்கிட்டு அடுத்ததாக 2 பெட்ரூமையும் போய் பெருக்கணும். கண்டிப்பாக பெட்ரூம்லேயும் பார்த்திங்கன்னா நிறைய தேவையில்லாத ஐட்டங்கள்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. அதையும் க்ளீன் பண்ணி பெருக்கி எடுத்துகிட்டு அப்புறம் நான் துடைக்க போகிறேன். இப்போ ஹாலை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அதை அங்கங்கே எடுத்து வச்சுட்டேன். இப்போ பெருக்கிட்டு துடைக்க போகிறேன் நான். இதெல்லாம் முடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுமோ. கண்டிப்பாக பெரியவன் ஹெல்ப் பண்ணுவாள். இன்றைக்கி அவர் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வரமாட்டார். பசங்க இல்லைன்னா கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவார் எனக்கு. வீடு துடைக்கிறதுக்கு தண்ணி எடுத்துகிட்டு வந்து தருவார். இந்த சோஃபாவெல்லாம் நகர்த்தி விடுவார். இன்றைக்கி குழந்தைங்க இருக்கிறதுனால எப்படி அவளுங்க ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியும். அதனால் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கே வரலை.
உள்ளே போய் படுத்து தூங்கிட்டு இருக்காரு. சரின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். இப்போ நான் துடைக்கிறப்ப தான் வந்து ஏதாவது சொல்லுவார், இங்கேயும் வந்துட்டியா, என்னை தூங்க விட மாட்டேயே அப்படின்ட்டு. இப்போ எல்லாத்தையும் பெருக்கிட்டேங்க. பெருக்கிட்டு எல்லா குப்பையும் பார்த்திங்கன்னா வாரிட்டேன். அடுத்தது நான் துடைக்க தான் போகிறேன். துடைக்கிறது பார்த்திங்கன்னா நல்ல கற்பூரம், அடுத்தது லெமன் சாறு, அடுத்தது கல் உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு தான் துடைக்க போகிறேன். அந்த ஈர ஸ்மெல்லுங்க மழைக்கு போகவே மாட்டேங்குது. இப்படி கொஞ்சம் துடைச்சி விட்டால் கொஞ்சம் க்ளீனாக ஆகும். அதுக்கப்புறமேட்டு மறுபடியும் 2வது டைம் ஒரு டைம் துடைப்பேன். அப்போ வந்து ஏதாவது லிக்விட் போட்டு துடைச்சிக்கலான்னு இருக்கிறேன். ஈரத்துக்கு அந்த ஸ்மெல் பிடிக்கவே மாட்டேங்குதுங்க. எங்கள் வீட்டை சுற்றி வேறு காலி இடம் இருக்கா. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா காலி இடம் கிடையாது, பட் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காலி இடமா இருக்குது. அதில் ஃபுல்லாக புதறு மாதிரி இருக்குது. நான் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த வீட்லேயோட அவ்வளோ செடி கொடியெல்லாம் வளர்ந்து புதறு மாதிரி இருக்குது. அதில் எல்லா விதமான பூச்சிகளும் இருக்குது, பாம்பு முதல் கொண்டு இருக்குது. பின்னாடி எனக்கு அவ்வளோ பூச்சி பட்டுகள் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பூச்சி தான் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வருது. 2 நாளைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா முன்னாடி பக்கமாக நாங்கள் இதை எதிர்பார்க்கவே இல்லை. பின்னாடியாவது அவ்வளோ பூச்சி இருக்குது, அவ்வளோ மரம் செடி இருக்குது, அவ்வளோ புதர் மண்டி போய் கிடக்குது. பத்தாத குறைக்கு எங்கே இருக்கிறவங்களும் இங்கே தாங்க வந்து குப்பை கொட்டுறாங்களே, கொஞ்சம் கூட மனசாட்சியே இருக்க மாட்டேங்குது. எத்தனையோ முறை சொல்லியாச்சு. பார்க்குறப்பன்னு கிடையாது, நாங்கள் கேமராலேயே வந்து பார்த்திங்கன்னா யார் யார் குப்பை கொட்டுறாங்க இந்த ஏரியாவில் அப்படின்றது நல்லாவே எங்களுக்கு தெரியுது. பட் கேட்டு பிரயோஜனமே கிடையாதுங்க. இதுக்கு மேலே வந்து அவங்களா பார்த்து தான் திருந்தணுமே. பக்கத்தில் வீடு இருக்கே, குப்பை கொட்டுறோமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட வந்து பார்த்திங்கன்னா அவங்க புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க. இந்த ஏரியாவில் இருக்கிறவங்களாம் எங்கள் வீட்டு பக்கத்தில் இடம் காலியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அங்கே தாங்க குப்பை கொட்டுறாங்களே. இந்த மழைக்கு சொல்லவே முடியல. எந்த ஜன்னலையும் நாங்கள் திறக்கிறதே இல்லை. திறந்தோன்னா அவ்வளோ பேட் ஸ்மெல் வருது. இங்கே பாருங்கள் எவ்வளோ புதராக இருக்குது பாருங்கள். தண்ணி வேறு தேங்க ஆரம்பிச்சிருச்சு, பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ நான் கழுவி விட்டுருக்கிறதுனால கழுவிக்கிட்டே இருக்கேன், அதனால் கொஞ்சம் பூச்சிலாம் இல்லை. ஆனால் இதுக்காகவே ஒரு நாள் வீடியோ எடுத்து போடுறேன் பாருங்கள். அவ்வளோ நத்தைங்க இருக்குங்க, அவ்வளோ அட்டைங்க இருக்குங்க. அப்பப்போ கழுவி விடுவேன். அப்பப்போ பார்த்திங்கன்னா ப்ளீச்சிங் பவுடர் போடுவேன். ஆனாலும் மழை டைமில் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ஒரு வழியாக உள்ளேயும் துடைச்சாச்சு, வெளியவும் பார்த்திங்கன்னா பின்னாடி புறமும் கழுவி தள்ளிட்டேன். இப்போ ஃப்ரண்டேஜுக்கு வந்திருக்கேன் பாருங்கள். ஃப்ரண்ட்டில் எப்படி இருக்குது பாருங்கள். வண்டி எல்லாருமே வீட்டில் இருக்கோம் இல்லைங்களா, அதனால் வண்டி எல்லாம் வீட்டில் அங்கங்கே அப்படியே உள்ளேயே தான் விட்டு வச்சுருக்காரு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இப்போ நான் வராண்டா தான் கழுவி தள்ளிக்கிட்டு இருக்கேன். பத்தாத குறைக்கு பூனைங்க வேறங்க. இந்த பூனை வேறு குட்டி போட்டுருக்கு. இந்த பூனை ஒரு 7-8 வருஷமாக எங்கள் வீட்டிலையே வந்து தங்கிருச்சுங்க. அப்படியே அதனுடைய ஜென்ரேஷன் ஃபுல்லாக கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. என்ன தான் துரத்தி விட்டாலும் போகவே மாட்டேங்குதுங்க. கிட்டத்தட்ட ஒரு 7-8 எத்தனையோ ஜென்ரேஷன் போச்சுன்னே தெரியல. அது குட்டி அது வயிற்று குட்டின்னு சொல்லிட்டு இங்கேயே தான் இருக்குதுங்க. துரத்துறதுக்கும் மனசு வர மாட்டேங்குது. பாவமாக இருக்குது பார்க்குறதுக்கு. அதுங்க பண்ணுற அட்டூழியும் தாங்கவே முடியலங்க. கக்கி வச்சிடுது, அதுக்கப்புறமேட்டு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அசிங்கம் பண்ணி வச்சிடுது. எல்லாத்தையும் கழுவி கூட்டி வாடுற வேலை இருக்கே, பெரிய வேலை. மொத்தத்தில் பார்த்திங்கன்னா வெளியவும் க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. என் பொண்ணும் பூஜை பாத்திரம் எல்லாத்தையும் தேய்ச்சி கொஞ்சம் அகலை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி ஊஞ்சல் மேலே காய போட்டுட்டா. ஒரு வழியாக பார்த்திங்கன்னா எல்லா வேலையும் முடிச்சிட்டோம். அடுத்ததாக ஈவினிங் விளக்கு தாங்க வைக்கணுமே. மழை வராமல் இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா உள்ளேயே தான் விளக்கு வைக்கணும். முடிஞ்சால் நான் அதையும் வீடியோ எடுத்து போடுறேன். மழை வந்துருச்சுன்னா கண்டிப்பாக முடியாது. சரி, இப்போ நான் கிளம்புறேன். பாய்.